Good morning. I am Veeramani, Department of English. Welcome. Communication English 1. Polytechnic syllabusல M schemeல semester 1ல unit 1ல 1.1 பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். Parts of speech. Noun. Parts of speechனா என்ன? அதில் noun parts of speech மொத்தம் 8 இருக்குது. Parts of speech definition. A sentence is a group of words arranged in proper order expressing complete sense. அதாவது parts of speech ஓட definition பார்த்தீங்கன்னா a sentence is a group of words arranged in proper order expressing complete sense. அதாவது ஆங்கிலத்தோட சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இந்த ஆர்டரில் இருந்தால் மட்டுமே ஒரு சென்டென்ஸ் முழுமையான மீனிங் தரும். அதில் பல்வேறு வகையான டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். அதில் ஒன்று தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அது நவுனாக இருக்கலாம், அட்வெர்பாக இருக்கலாம், அட்ஜெக்டிவாக இருக்கலாம், இன்டர்ஜெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஆர்டிக்கலாக இருக்கலாம், இல்லை டிட்டர்மினன்ஸாக இருக்கலாம். இதை ப்ராப்பராக ஒரு ஆர்டராக அடுக்கினா கரெக்ட் சென்ஸ் தரும். அப்போ தான் ஒரு சென்டென்ஸ் முழுமையான மீனிங் தரும். இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதுதான் ப்ராப்பர் ஆர்டர், ப்ராப்பராக ஆர்டர் சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இந்த ஆர்டரில் ஆர்டர் பண்ணி எக்ஸ்ப்ரெஸிங் கம்ப்ளீட் சென்ஸ் முழுமையான மீனிங் தரும். தே ஆர் அது என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 வகைப்படும். அந்த 8 என்னென்னு பார்த்தோன்னா நவுனு, ப்ரொனவுனு, அட்ஜெக்டிவ், அட்வெர்பு, வெர்பு, அடுத்தது அட்வெர்பு, ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன். இந்த 8 தான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாம் நவுனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக. அதனால் நவுனோட இமேஜஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் நவுன். நவுன் ஒரு இமேஜ் இருக்குது. ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு நவுனு பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ் ஆர் ஒரு பொம்மை, நவுன்ஸ், ஒரு லவ் சிம்பிள், இந்த மாதிரி நவுனை பற்றி தான் ஜென்ரலாக பார்க்க போகிறோம். அடுத்தது நவுனோட டெஃபினிஷன். நவுன்னா என்ன? ஃபஸ்ட் நவுன்னா பெயர் சொல், பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். A noun is a word used to name of person, place or things that is called noun. அதாவது ஒரு நவுன் எப்படி இருக்குன்னா ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு திங்ஸாக இருக்கலாம். தட் இஸ் கால்டு நவுன். இதை தான் நவுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் இஸ் எ கிளவர் ஸ்டூடெண்ட். இந்த சென்டென்ஸில் விஜய்ன்றது ஒரு பேரை குறிக்குது, ஸ்டூடெண்ட்ன்றது அதுவும் ஒரு மாணவனை குறிக்குது. ரெண்டுமே இதில் நவுன் தான். அடுத்தது த ஹண்டர் ஷூட் த பேர்ட் வித் ஹிஸ் கன். இதில் ஹண்டர் பேர்ட் கன் இதுதான் நவுன். அடுத்தது அவர் டீம் ஹேஸ் ஓன் த மேட்ச். அவர் டீம்ன்றது ஒரு அணி, அந்த டீம் மேட்ச். இதில் ரெண்டு பெயர் சொல் நவுன் இருக்குது. அடுத்தது ஃப்ளவர்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பியூட்டி. ஃப்ளவர்ஸ், பியூட்டி, இதில் ரெண்டு நவுன் இருக்குது. இதுதான் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது நாம் பார்க்க போகிறது வாட் ஆர் நவுன்ஸ். எ நவுன் நேம்ஸ் எ பர்சன், பிளேஸ், திங்ஸ் ஆர் என் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாரு, ஒரு பர்சன், ஒரு குழந்தை தூங்கிட்டுருக்கு இந்த கார்னரில். இதுதான் ஒரு பர்சன். அடுத்தது பாருங்கள், பர்சன், இதுதான் ஒரு பர்சன். பாருங்கள், வாட் ஆர் நவுன்ஸ். எ நவுன் நேம்ஸ் எ பர்சன், பிளேஸ், திங்ஸ் ஆர் என் ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கடல். அடுத்தது பார்த்தீங்கன்னா திங்ஸ், ஒரு பப்பி தூங்குது. அண்ட் ஐடியானா ஒரு லவ் சிம்பிள் கொடுத்துருக்கு, அன்பு. அடுத்தது பர்சன். எ நவுன் கேன் நேம் எ பர்சன் பை நேம். A noun can name a person by name. John, Jessica,
Jessica, Michael. A noun can name a kind of person. Teacher, man, sister. அடுத்தது place. பிளேஸ்னால் ஒரு இடம். A noun can name a place. Islamabad, New York. Islamabad, New York. Ohio, Ohio. அடுத்தது a noun can name a kind of place. Ohio, a noun can name a kind of place. Park, classroom. அதுக்கு பிறகு இஸ்லாமாபாத், நியூயார்க் சிட்டி, ஓஹியோ. A noun can name a kind of place. Park, classroom, home. அடுத்தது place பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது things. thingsனா என்ன? A noun can name a things. Computer, ball, school. A noun can name a kind of things. Kind of things. ஹம்பர்கர். ஹம்பர்கர்னால் ஒன்றும் இல்லை, மாட்டு இறைச்சி. மாட்டு தோலால் பதப்படுத்தப்பட்ட இந்த பெல்ட்டு, ஷூ இதுங்கெல்லாம். ஜம்ப் ரோ, ஜம்ப் ரோப், ஜம்ப் ரோப். டிஷர்ட். இதுதான் திங்ஸ். அடுத்தது ஐடியா. Why cannot we identify the idea in this picture? Ideas are thoughts and cannot be seen. Examples of ideas include happiness, joy, pain, and fairness. What ideas might this person have? Just guess. கெஸ் பண்ணி வச்சிங்க. இந்த இடத்துல கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ். நவுன் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் நவுன். நவுன் வந்து இம்பார்ட்டன்ட் மேஜராக 5 நவுனை சொல்கிறாங்க. காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ரக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். காமன் நவுன்னா பொதுவானது, ஜென்ரல், பர்சன், திங்ஸ், பிளேஸ். ப்ராப்பர் நவுன்னா பர்டிகுலராக சொல்கிறது. அந்த பையன், இந்த இடம், அந்த நாள், பர்டிகுலராக சொல்கிறது. கலெக்டிவ் நவுன்னா குரூப் ஆஃப் திங்ஸ், கூட்டம் கூட்டமாக இருக்கிறது தான் குரூப் ஆஃப் திங்ஸ். அடுத்தது அப்ஸ்ட்ரக்ட் நவுன். அப்ஸ்ட்ரக்ட் நவுன்னா தொடுவான மாதிரி, இங்கேருந்து அங்கே வானம் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், அங்கே போனால் இன்னும் தூரமாக இருக்கும். மல்லிகைக்கு வாசனை, நறுமணம் பயங்கரமாக வாசனையாக இருக்கும், ஆனால் முகர முடியும், ஆனால் தொட முடியும், அது எப்படிக்குதுன்னு தெரியாது. மெட்டீரியல் நவுன். அப்ஸ்ட்ரக்ட் நவுன்லேயே இந்த சாரோ, ஃபீலிங்ஸ், ஹாப்பினஸ் இதை தான் அப்ஸ்ட்ரக்ட் நவுன் சொல்கிறாங்க. மெட்டீரியல் நவுன்னா உலோகம், காட்டன், வுட்டு, இதை மாதிரிப்பட்டது தான் இந்த கைண்ட்ஸ் ஆஃப் நவுனுக்கு பார்க்க போகிறோம். அடுத்தது காமன் நவுன். A common noun is the name of person, persons, place and things. In general, such as man, school and book. Examples: I met your auntie. Birds fly in the sky. The tree is very big. The girl dances well. இதில் பார்த்தோன்னா ஆன்டின்றது காமன் நவுனு, பேர்ட்ஸுன்றது பறவை குறிக்குது, மரம் அந்த மரம், த கேல் அந்த கேல், டான்ஸ் நல்லா பண்ணுறாங்க. இதுதான் எக்ஸாம்பிளாக காமன் நவுன் எக்ஸாம்பிள். காமன் நவுனுடைய அனதர் டெஃபினேஷன் பார்க்கலாம். எ காமன் நவுன் நேம்ஸ் எ ஜென்ரல் பர்சன், பிளேஸ், திங்ஸ் ஆர் ஐடியா. It does not refer to something specific. Cat, ஒரு பூனை. ஹவுஸ், ஒரு ஹோம். ஷூ, உங்களுக்கு ஷூ தெரியும், காலில் போகிறதான் ஷூ. இதனுடைய எக்ஸாம்பிள், காமன் நவுனோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சச்சின் டெண்டுல்கர், மும்பை, கிரிக்கெட் பேட், காலேஜ், ப்ரொஃபஸர், ஆஸ்திரேலியா. இப்போ சச்சின் டெண்டுல்கர் இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு இருக்கார். அடுத்து மும்பை சிட்டி,
கிரிக்கெட் பேட் 2 பேட் இருக்குது. காலேஜ் இன்ஸ்டியூஷன். ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, பாடம் நடத்திட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியா சிம்பிள் கொடி, அந்த நாட்டோட கொடி. அடுத்தது ப்ராப்பர் நவுன். A proper noun is the name of a particular person, place or things such as Chennai, Sita, Satish, etc. All proper nouns start with a capital letter. Example, Batmani is a fine dancer. Gandhi was a true leader. Kala is a clever girl. இதுதான் ப்ராப்பர் நவுனோட எக்ஸாம்பிள். அடுத்து ப்ராப்பர் நவுனுக்கு அனதர் டெஃபினேஷன் பார்க்கலாம். எ ப்ராப்பர் நவுன் நேம்ஸ் எ ஸ்பெசிஃபிக் பர்சன், பிளேஸ், திங்ஸ் ஆர் ஐடியா. இட் refers to a name of a noun. Name of a noun. Felix, White House, Nick. இது ப்ராப்பர் நவுன். இதனுடைய எக்ஸாம்பிள், முகேஷ் அம்பானி, விராட் கோலி, மவுண்ட் அபு, ராஷ்டிரபதி பவன், தீபாவளி. முகேஷ் அம்பானி இந்த கார்னரில் ஃபஸ்ட்டில் இருக்கார். அடுத்து விராட் கோலி கிரிக்கெட் பிளேயர், மவுண்ட் அபு ஒரு பிளேஸு. அடுத்தது ராஷ்டிரபதி பவன், இங்கே பாருங்கள் இந்த உயர்நீதி இந்த பில்டிங், தீபாவளி. இதுதான் வந்து ப்ராப்பர் நவுன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது collective noun. A collective noun is the name given to a group of things. அது எப்படி இருக்குன்னா ஒரு குரூப்பாக இருக்கும், அதுதான் collective noun. I presented a bouquet. Foxனா குள்ளநரி. Fox ate a bunch of fruits. A flock of birds flew at the zoo. கலெக்டிவ் நவுன்னா என்னன்னு அனதர் எக்ஸாம்பிள் நிறைய பார்க்கலாம். கலெக்டிவ் நவுன்ஸ் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப் எ குரூப் ஆஃப் த சேம் திங்ஸ். அடுத்தது கலெக்டிவ் நவுனோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வேர்ட்ஸ் அசோசியேட்டட் வித் certain animals. பாருங்கள் ஃபஸ்ட்டு பிக்சர் நல்லா பாருங்கள். எ ஃப்ளோக் ஆஃப் சீப். ஃப்ளோக்னா ஒன்று மந்தை, சீப்னா ஆடு. அடுத்து எ ஃப்ளோக் ஆஃப் பேர்ட்ஸ், எவ்வளோ பேர்ட்ஸ் வானத்தில் பறக்குது, இதுதான் குரூப் ஆஃப் திங்ஸ், தட் இஸ் கால்ட் கலெக்டிவ் நவுன். அடுத்தது அனதர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எ க்ரௌட் ஆஃப் பீப்புள், லார்ஜ் நம்பர். நிறைய பீப்புள்ஸ் வந்து ஒன்றா ஒரே இடத்துல இருக்காங்க, இதான் லார்ஜ் நம்பர். இதுதான் கலெக்டிவ் நவுனோட எக்ஸாம்பிள். அனதர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எ பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஒரு ரோஸ் இருக்கிறதுக்கும் நிறைய ரோஸ், ஒரு பஞ்சே இருக்குது. அடுத்தது பஞ்ச் ஆஃப் பனானாஸ், வாழைப்பழம் சீப்பாக இருக்குது. அடுத்தது அப்ஸ்ட்ரக்ட் நவுன். அப்ஸ்ட்ரக்ட் நவுன்னா என்ன? ஃபஸ்ட், an abstract noun is something you cannot see, hear, something you cannot see, hear, touch or taste. These can be emotions, happiness, sorrow, or states peace, quiet. Example, never tell a lie. Honesty is the best policy. Asoka was the king of wisdom. இதுதான் அப்ஸ்ட்ரக்ட் நவுனோட ஒரு டெஃபினேஷன், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்ப்போம் அப்ஸ்ட்ரக்ட் நவுன். அப்ஸ்ட்ரக்ட் நவுன் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ஸ்ட்ரக்ட் நவுன்ஸ் ஆர்
nouns that you cannot see, hair, hair, touch, அது ஏர் கிடையாது, ஹியரும் கிடையாது, hair, hair, touch, smell or taste. They are ideas, qualities and feelings that cannot be seen or touched. Responsibility, fairness, justice. அடுத்தது concrete. Concrete and abstract noun. In addition to common and proper nouns, they are also concrete and abstract nouns. இதனுடைய எக்ஸாம்பிள் hats concrete noun, love abstract noun. அடுத்தது concrete nouns. Concrete nouns are nouns that you can see, hear, கிடையாது, hear, touch, smell or taste. Hair. அடுத்தது material noun. Material nouns. Material noun is the name of the person, name of the material with which a thing is made of. Material noun is the name of the material with which a thing is made of. Example, cotton dress is cheap. I purchased a gold ring. Plastic is for ordinary use. அடுத்தது மெட்டீரியல் நவுனோட அனதர் டெஃபினிஷன் பார்ப்போம். the word used for material of which things are made is called material noun. Examples, the chair is made of wood. woodனா மரத்தால் ஆனது ஒரு சேர். the cup is made of gold. அதாவது கப்பு கோல்டு தங்கம். the blackboard is made of cement blackboard. அடுத்தது ஜெண்டர்னா என்ன, பாலினம். the gender of noun indicates the sex or the absence of sex. அதாவது the gender of noun indicates the sex or the absence of sex. ஜெண்டர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். மாஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினின் ஜெண்டர், காமன் ஜெண்டர், நியூட்டர் ஜெண்டர். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஜெண்டர் நவுன்ஸ், இதுதான் நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம். மாஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினின் ஜெண்டர், காமன் ஜெண்டர், நியூட்டர் ஜெண்டர். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாஸ்குலின் ஜெண்டர். a noun that denotes male sex is called masculine gender. மேல் செக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், மாஸ்குலின் ஜெண்டர் ஆணை குறிக்கும் பால். எக்ஸாம்பிள், பாய் பையன், லைன் புல், டாக், குக். இதுதான் மாஸ்குலின் ஜெண்டர். அடுத்து மாஸ்குலின் ஜெண்டரோட ஒரு டெஃபினிஷன், அதே சேம் டெஃபினிஷன் தான். the nouns that tells about male sex belongs to masculine gender, like man, lion, hero, boy, king, etc. அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள், மாஸ்குலின் ஜெண்டரோட ஒரு எக்ஸாம்பிள், the boy has a chief named Sky.
he owns a good few ram ஆரியம் ராம். இதில் பாயின்றது நம்ம வந்து பையனை குறிக்குது மாஸ்குலின், ராம்ன்றதும் பையனை குறிக்குது மாஸ்குலின்னா ஆண் பாலை குறிக்குது. அடுத்தது ஃபெமினின் ஜெண்டர். A noun that denotes female sex is called feminine gender. Examples: girl, lioness, cow, pitch, hen. இதுதான் feminine gender. இதனுடைய definition: feminine gender, nouns that tells about female sex belong to feminine gender, like woman, cow, hen, girl, queen, actors, etc. The feminine gender. Examples: the girl is riding on a horse. The girl is riding on a horse. The mare runs fast as she can the win. அடுத்தது காமன் ஜெண்டர். காமன்னா பொதுவான பால். இதுவாகவும் இருக்கலாம், ஆண் பாலும் இருக்கலாம், பெண் பாலும் இருக்கலாம். A noun that denotes either a male or a female sex is called common gender. For example, child, servant, enemy, neighbor, cousin. Common gender இதனுடைய definition பார்ப்போம். Common gender refers to number of pieces that can be male or female. These can be either male or female, like teacher, child, worker, friends, cousin, neighbor. இதில் டீச்சர்ன்றது ஆசிரியர் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். சைல்டு ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம், பெண் குழந்தையா. ஒர்க்கர் போத் செக்ஸ், ரெண்டு பாலினமாகவும் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். கசின் மாமா பையனாக இருக்கலாம், அத்தை பையனாக இருக்கலாம். அடுத்து நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்கார், ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அடுத்து இதனுடைய எக்ஸாம்பிள்: எ டீச்சர் does not have to be smart. டீச்சர்ன்றது பொதுவான பால். ஆசிரியரும் குடிக்கும், டீச்சரையும் குடிக்கும். ஆண்பால், பெண்பால். The doctor seemed tired and in a hurry. டாக்டர், டீச்சர் ரெண்டு பேருமே பொதுவான பால். அடுத்து நியூட்டர் ஜெண்டர். A noun that denotes a lifeless thing is called neuter gender. Example: pen, pencil, books, tree. அடுத்தது நியூட்டர் ஜெண்டரோட டெஃபினிஷன் பார்ப்போம். ஆன் நியூட்டர் ஜெண்டர், மேல்னஸ் அண்ட் ஃபீமேல்னஸ் does not apply. These are neither male nor male, like book, table, pen, gold, school, and rack. These are usually non-living things. அடுத்தது இதனுடைய எக்ஸாம்பிள். நியூட்டர் ஜெண்டரோட எக்ஸாம்பிள்: The scissors are not sharp. This glue does not adhere to plastic. அடுத்தது நாம் பார்க்க போகிறது the ways of forming the female, அதாவது வந்து மாஸ்குலின், ஃபெமினின். நம்ம ஃபெமினின் ஆஃப் நவுனை வந்து பார்க்க போகிறோம்.
masculine feminine. Son, son or feminine daughter. Father, mother. Brother, sister. Man, man, woman. அடுத்து masculine feminine. Boy, girl. Dog, bitch. Gentleman, lady. Husband, wife. Lord, lady. அடுத்தது masculine feminine. King, queen. Sir, sir, madam. Uncle, aunt. Gander, goose. Truck, truck, duke. அடுத்தது அசைன்மெண்ட். ஐடென்டிஃபை 3 நேமிங் வேர்ட்ஸ். அதாவது நம்ம டுடே ஐம் கோயிங் டு டாக் லாஸ்ட் half an hour டாக் அபவுட் நவுன், கைண்ட்ஸ் ஆஃப் நவுன். டோட்டலி ஃபைவ் கைண்ட்ஸ் ஆஃப் நவுன். காமன் நவுன் ஜென்ரல், ப்ராப்பர் நவுன் பர்டிகுலர் திங்ஸ் ஆர் பிளேஸ் ஆர் பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட், collective noun group of things, abstract noun cannot see or touch or smell or taste, material noun material things. இந்த மாதிரி 5 வகையான நவுனை பற்றி பார்த்தோம். அடுத்தது பால், அதாவது ஜெண்டர் பற்றி பார்த்தோம். நம்ம ஜெண்டர் 4, ஒன்று மாஸ்குலின், ஃபெமினின், காமன் அண்டு நியூட்டர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம பாலிடெக்னிக்கில் ரோமன் லெட்ரு 1ல் யூனிட் 1.1ல் ஃபஸ்ட்டு கொஷினில் எப்படி உங்களுக்கு செமஸ்டர் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க. அந்த கொஷினில் இருக்கக்கூடிய 3 நவுனை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து எழுதுனா உனக்கு 3 மதிப்பெண். அதுதான் இங்கே லாஸ்ட்டு ஸ்லைடாக நான் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த அசைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. நான் ஒரு 10 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அந்த 10லையும் இருக்கக்கூடிய நவுனை நான் ஐடென்டிஃபை ரெட் கலரில் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ரெட் கலரில் காமிக்கக்கூடாது. நீங்கள் ஐடென்டிஃபை கோடு பண்ணி அதை எடுத்து எழுதணும். இல்லைனா ஐடென்டிஃபை கோடு பண்ணி வச்சா கூட போதுமானது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்ப்போம். மும்பை இஸ் த ஹாலிவுட் ஆஃப் இந்தியா. அதை ஹாலிவுட்னு சொல்லலாம், ஹாலிவுட்னு சொல்லலாம். மும்பைன்றது ஒரு இடத்த குறிக்குது. ஹாலிவுட்ன்றது ஒரு ஹாலிவுட்னா திரைப்படம், அதாவது ஹாலிவுட் ஆக்டர் தான். அடுத்து இந்தியான்றது ஒரு இடத்த குறிக்குது, தொழில் பெயரை குறிக்குது ஹாலிவுட்ன்றது. அதனால் 3மே அது நவுனாக அந்த சென்டென்ஸை சொல்கிறாங்க. அடுத்தது சில்ட்ரன் ஆர் ஃபான் ஆஃப் டாய்ஸ் அண்ட் ஸ்வீட். இதில் சில்ட்ரன் குழந்தைகள், இது இப்போ ப்ளூரல் ஃபார்மாக இருந்தாலும் சரி, இது நவுனை குறிக்குது. டாய்ஸ், ஸ்வீட். அடுத்தது இங்கிலீஷ் இஸ் எ லிங்க் லாங்குவேஜ். இங்கிலீஷ் இஸ் எ லிங்க் லாங்குவேஜ் வித் மில்லியன் வேர்ட்ஸ். அடுத்தது செகண்டு, children are fond of toys and sweet. English is a linked language with million words. February is the shortest month of year. Our love for music heals wounds. இதில் ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள். பிப்ரவரி இஸ் த ஷார்ட்டஸ்ட் மந்த் ஆஃப் இயர். பிப்ரவரின்றது மாதத்தை குறிக்குது. பிப்ரவரி 2வது மாதம். பிப்ரவரின்றது ஒரு 12 மாதத்தில் ஒரு மாதத்தை குறிக்குது. இதே மந்த்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த், ஷார்ட்டஸ்ட் குறுகிய மாதம், குறைவான நாட்கள் இருக்குது. இயர்ன்றது வருடத்தை குறிக்குது. அடுத்தது அவர் லவ் ஃபார் மியூசிக் ஹீல்ஸ் wounds. ஆக்சிஜன் இஸ் த லைஃப் ஆஃப் பியூட்டி ட்ரீட்மெண்ட். ஆக்சிஜன், லைஃப், பியூட்டி ட்ரீட்மெண்ட் என்று இது 3 நவுனு. த ஹண்டர் ஷூட் த பேர்ட் வித் ஹிஸ் கன். ஹண்டர், பேர்ட், கன், இது 3 இதில் நவுன். லிட்ரேச்சர் இஸ் எ மிரர் விச் ரிஃப்ளெக்ட்ஸ் லைஃப். லிட்ரேச்சர்ன்றது ஒரு சப்ஜெக்ட்,
மிரர்ன்றது கண்ணாடி திங்ஸு, லைஃப்ன்றது வாழ்க்கை, அதுவும் வந்து ஒரு நவுனாக இந்த இடத்துல ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லைஃப் இஸ் எ டேல் டோல்டு பை an idiot. லைஃப் டேல் இடியட். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த கல்ச்சுரல் அண்ட் மாரல் ஆர்மி ஆஃப் இந்தியா. இதுதான் இந்த 10 எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரே ஒரு கொஷின் தான் உங்களுக்கு செமஸ்டரில் கேட்பாங்க. இதுக்கு 3 மார்க். ஒரு கொஷின் கேட்பாங்க, அதில் 3 நவுன் எடுத்து எழுதுனா உங்களுக்கு 3 மதிப்பெண். அடுத்தது தேங்க்யூ. இப்போ பாருங்கள், ஏற்கனவே நம்ம பார்த்த நவுன்னா என்னன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொன்னோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் 8 இருக்குது. அந்த 8ல் நவுன் என்ற பெயர் சொல்லை நம்ம பார்த்தோம். அந்த பெயர் சொல்லில் 5 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ரக்ட் நவுன் அண்டு மெட்டீரியல் நவுன். காமன் நவுன்னா ஜென்ரல், பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம். ப்ராப்பர் நவுன்னா பர்டிகுலராக ஒரு பேரை குறிக்கும், இல்லை ஒரு இடத்த குறிக்கும், இல்லை ஒரு திங்ஸை குறிக்கும். கலெக்டிவ் நவுன்னா குரூப் ஆஃப் திங்ஸு. அப்ஸ்ட்ரக்ட் நவுன்னா cannot see or touch or smell or taste. மெட்டீரியல் நவுன்னா மெட்டீரியலோட வுட்டு, காட்டன், கோல்டு, சில்வர் இந்த மாதிரி. இதை தான் நம்ம பார்த்தோம். அந்த ஜெண்டர் பார்த்தோம். ஜெண்டர்னால் ஒன்றும் இல்லை, ஜெண்டரில் 4 பார்த்தோம். ஒன்று மாஸ்குலின், ஃபெமினின், காமன் அண்டு நியூட்டர் ஜெண்டர். இதுதான் வந்து நம்ம நவுன்ன்றது பெயர் சொல். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் முதல்ல பார்க்குறதே நவுன் தான். இந்த நவுன் வந்து நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆகுது. எதுக்கு யூஸ் ஆகும்? ஒரு சென்டென்ஸ் வந்து முழுமையான மீனிங் தரணும்னா முதல்ல வந்து ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்ன்ற நவுன் தான் இருக்கும் ஆங்கிலத்தில். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் நம்ம வெர்பை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.